வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு நண்பரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு அழகான வார்த்தையை சொன்னார், பேரா சோஷியல் இன்ட்ராக்ஷன். நானும் அன்றைக்கி தான் தடவை கேட்டேங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். ஒரு பக்கமாக உண்டாகிற ஒரு மன உறவுன்னாரு. அப்படின்னா என்ன? ஒரு பக்கமாக, ஏன்னா உறவுனாலே ரெண்டு பக்கம் இருக்கும்ல, அது எந்த உறவாக இருந்தாலும் ரெண்டு பக்கம் வரணும்ல, அது என்ன ஒரு பக்கம் வர மன உறவு அப்படின்னு அவர் கேட்கும்போது அதுதான் சொன்னார். நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு நடிகரோ இல்லை ஒரு அரசியல் தலைவரோ இல்லை ஒரு தத்துவ ஞானியோ இவங்க எல்லாருமே நம்ம ஒரு சைடு நம்ம பார்க்குறோம், அவங்கள கேட்குறோம். அப்போ அவங்கள பார்க்க வரும்போது நம்ம அவங்க கூட ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடும். இதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு சினி ஸ்டார் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கலாம். அவங்க படங்களோ பாடல்களோ அவங்க பேசுகிறதோ இல்லை ஒரு தத்துவ ஞானி பேசுகிறதோ நம்ம பார்க்க வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது, அட இது நமக்கு வேண்டியது அந்த தத்துவ ஞானி சொல்கிறாரு. ஆர் அந்த ஹீரோவை பார்க்க வரும்போது, அட நம்ம வீட்டில் ஒருத்தராக இருக்கிறாரு, நம்ம அண்ணாவாக இருக்காரு, இல்லை தம்பியாக இருக்காரு அப்படின்றத ஒரு உணர்வு உண்டாக்குது பாருங்களேன். அதுதான் பாராசோஷியல் இன்ட்ராக்ஷன்றது. இந்த நம்ம மூளைன்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வியப்பான கருவிங்க. ஒரு பாடலையோ இல்லை ஒரு காணொலியோ இல்லை ஒருத்தரையோ தூரத்துலேருந்து பார்க்குறோம் பாருங்களேன். ஆனால் அவங்களுக்கு நம்மளை எதுவுமே தெரியாது, யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து 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 நமக்குள்ளார வரும்போது இவர் நமக்கு வேண்டியவர், நமக்கு முக்கியமானவர் தோணுது பாருங்களேன். அதுதான் மூளை செய்கிற வேலை. அது இப்போ இருக்கிறது அரசியல் தலைவர் நடிகர்கள்லாம் தாண்டி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, இதான் எங்கள் ஃப்ரிட்ஜ், இதான் எங்கள் ஃபேமிலி டூரு, இதான் எங்கள் ஃப்ரிட்ஜ் டூர், இதான் எங்கள் பெட்ரூம் டூருன்னு இது மாதிரி காட்டுறாங்க பாருங்கள். அப்படிலாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம வீட்டு பையன் நம்ம வீட்டு பொண்ணுன்ற மாதிரி இருக்குது. இது இந்த பேராசோஷியல் இன்ட்ராக்ஷன்றது நல்லதா கெட்டதா? நல்லதுன்றது ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா ஆமாங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு வேண்டுற விஷயங்களை நமக்கு சொல்கிறாங்க பாருங்கள், கருத்துக்கள் சொல்கிறாங்க பாருங்களேன், நம்மளை மேம்படுத்திக்கக்கூடிய கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த இடத்துல பாசிட்டிவ். நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அந்த நமக்கு பிடிச்சவங்களை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டோம்னா உடனே குமுறிட்டு வந்துடுவாங்க சண்டைக்கு. அது ஏனே தெரியாது. ஆனால் அடுத்து அதே மாதிரி அவங்க பற்றி ஒரு வீடியோவோ இல்லை காணொலியோ இல்லை நியூஸோ எதுவுமே வரலன்னு வைங்களேன், ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. எந்த ஒரு மூமெண்ட்டும் அவங்களுக்கு தேவையான லைஃப் மூமெண்ட்டை அவங்கள்ட்ட ஒரு சிக்னல் வந்தால் தான், ஏதோ ரூபத்தில் இருந்தால் தான் அவங்களால மூவ் பண்ணவே முடியும். உண்மையான உறவுன்றது என்ன? ரெண்டு பேரும் பரஸ்பரம் அவேர்னஸோட விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் அந்த உறவு. ஆனால் இதில் நம்ம உறவுன்றது யார் கூடான உறவு? நம்ம ஒருத்தங்களை பற்றி வச்சுருக்க பிம்பத்து மேலே இருக்கிற உறவு. ஸோ பர்சன் மேலே இருக்கிற உறவு இல்லை, நபர் மேலே இருக்கிற உறவு இல்லை, பிம்பத்துக்கு மேலே நம்ம ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம் பாருங்கள், அந்த பிம்பத்தை தான் பார்க்குறோம். இதை எல்லாத்துலேயுமே இந்த பேராசோஷியல் இன்ட்ராக்ஷனில் எல்லா விஷயத்துலையும் நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம். ஆனால் நம்மளுடைய மனதின் மையப்பகுதியை அவங்கள்ட்ட அடமான வச்சிடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.